சொல்லவே முடியாத, யாரிடத்துலையும் ஷேர் பண்ணவே முடியாத சில பூட்டப்பட்ட அறைகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். அந்த இடத்துல சமாதானம் இல்லாம நீங்க அலைஞ்சிட்டே இருக்கலாம். என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ அப்படின்னு உங்களுடைய இருதயம் அங்கலாய்க்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு ஒரு பெரிய அற்புதம் செய்கிறாரு. ஆமென். யாரும் கண்டுபிடிக்க முடியாத, யாரும் ஆறுதலே கொடுக்க முடியாத அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளே கர்த்தர் உள்ளே போய் அவர்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தந்தார். நம்ம வெளியில சமாதானமா இருக்கிறது மாதிரி நடிக்கிறது அல்ல, அப்படி இல்லை. ஆண்டவர் நமக்கு எங்கிருந்து சமாதானத்தை தரப்போறாருன்னா உள்ளேருந்து அவருடைய சமாதானத்தை நம்ம பார்க்க போறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம தகுதி உள்ளவர்களோ இல்லையோ, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அவருடைய வார்த்தையை நம்ப விசுவாசிக்க அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதாய் கிரியை செய்ய போகிறது. ஆமென். சில நேரங்களில் ஆண்டவர் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒரு உருவாக்குற ஒரு காலகட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளை நிறைய நேரத்தில் ஆண்டவர் தனியாய் நம்மளை நிற்க வைக்கிறவர். தனிமை என்கிற ஒன்று நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம கடந்து போக வேண்டிய ஒரு பாதை. ஆனால் அந்த தனிமையின் பாதையில் ஆண்டவர் நமக்கு நிறைய வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்துட்டே இருப்பார். அதனால் எப்பொழுதும் எல்லாரும் நம்ம கூட இருக்கணும்னு நம்ம நினைக்க முடியாது. ஆண்டவர் தனிமையான ஒரு பாதையில் நம்ம நடத்தும் போது அந்த கிருபையை நம்ம வாங்கிட்டோன்னா போதும், அந்த தனிமையின் பாதை நமக்கு மிகவும் வெற்றியாய் அமையும். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகான வசனம். அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிக்கும் போது, வாதத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீடர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாளாமாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடி இருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென். அதில் ரொம்ப அழகா போடப்பட்டிருக்கிறது, கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். அப்படின்னா இந்த கதவுகள் பூட்டப்பட்டது அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்தில் நிறைய கதவுகள் இருக்குது. நிறைய கதவுகள் அப்படின்னா அது பூட்டப்பட்டிருக்குது. அது யாருக்குமே தெரியாத ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்முடைய மனைவிக்கு தெரியாது, கணவனானுக்கு தெரியாது, சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் அது நமக்கு மட்டும்தான் தெரியும். உள்ளுக்குள்ளே பூட்டி நம்ம ஆண்டவரோட அதற்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்கும் நமக்கும் தெரியும். ஆனால் வேதம் சொல்லுது, இந்த சீடர்களுடைய வாழ்க்கையில் யாருக்கும் தெரியாத ஒரு இடம். யூதர்களுக்கு ரொம்ப பயந்துட்டாங்க. அதனால ஒளிஞ்சு ஒரு இடத்துல தங்களுடைய ஜீவனை காப்பாற்றிக்கிறதுக்கு யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல கதவை பூட்டி அங்கே ரொம்ப சேஃப்டியாக உட்கார்ற மாதிரி உட்கார்றாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த பூட்டப்பட்ட அந்த கதவுக்குள்ளே, அந்த அறைக்குள்ளே ஆண்டவர் நின்று உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொன்னார். அப்போ நம்முடைய ஆண்டவர் வெளிப்பிரகாரமாய் நமக்கு உதவி செய்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய லைஃப்ல எந்தெந்த காரியம் எல்லாம் யாருக்கும் தெரியாத ஏரியா இருக்குதோ, எல்லாருக்கும் மறைஞ்சு, யாருக்கும் சொல்லவே முடியாத, யாருமே டீல் பண்ண முடியாது அந்த காரியத்தை யாராவது சொன்னாங்கன்னா தப்பா நினைச்சிருவாங்க. அந்த காரியம் வெளியில தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப நமக்கு வருத்தம் ஆயிரும், நிறைய பிரச்சனை ஆயிரும். ஆனா ஆண்டவர், நான் நம்புறேன், எப்படி அந்த உயிர்த்தெழுந்த இயேசு தெரியாத, யாருக்கும் தெரியாத பூட்டப்பட்ட ஒரு அறைக்குள்ள போய் அவர்களுக்கு சமாதானம்னு சொன்னாரோ, இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன்,
உங்க இருதயத்துல யாருக்கும் தெரியாத ஒரு பூட்டப்பட்ட அறைக்குள்ள ஒரு சமாதான குறைவோடு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த ஜெபங்கள் முடிகிறதற்குள்ள அந்த உள்ளே இருக்கிற அந்த முதல் நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல பூட்டப்பட்டு இருக்கிற அந்த சஞ்சலமெல்லாம் மாற்றி, அந்த பயங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றி, நம்முடைய உள்ளுக்குள்ளே ஒரு அற்புதத்தை, நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யாரும் நுழைய முடியாத, யாரும் நம்முடைய வாழ்க்கையில வர முடியாத, யாருமே சமாதானத்தை கொடுக்க முடியாத அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கர்த்தர் நதியை போல நமக்கு புறப்பட பண்ண போகிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி முழு பலத்தோடு அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளே ஆண்டவர் வருவாரானால், கர்த்தர் வருவாரானால், ஆமேன். வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிறவர், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் தருகிறவர், யாரும் காணாத இடத்திலே இருக்கிற, ஆமேன், அந்த இடத்துல ஒரு பெரிய சமாதானத்தை நதியை போல கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. சொல்லவே முடியாத, யாரிடத்திலையும் ஷேர் பண்ணவே முடியாத சில பூட்டப்பட்ட அறைகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். அந்த இடத்துல சமாதானம் இல்லாம நீங்க அலைஞ்சிட்டே இருக்கலாம். என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ அப்படின்னு உங்களுடைய இருதயம் அங்கலாய்க்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு ஒரு பெரிய அற்புதம் செய்கிறாரு. ஆமென். யாரும் கண்டுபிடிக்க முடியாத, யாரும் ஆறுதலே கொடுக்க முடியாத அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளே கர்த்தர் உள்ளே போய் அவர்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தந்தார். நம்ம வெளியில சமாதானமா இருக்கிறது மாதிரி நடிக்கிறது அல்ல, அப்படி இல்லை. ஆண்டவர் நமக்கு எங்கிருந்து சமாதானத்தை தரப்போறாருன்னா, உள்ளேருந்து அவருடைய சமாதானத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்க நான் நம்புறேன், எந்தெந்த ஏரியாவிலெல்லாம் நமக்கு சமாதான குறைவா இருக்குதோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை கிருபையாய் கடந்து வர போகிறது. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? உள்ளுக்குள்ளே இருக்கிற கொந்தளிப்புகளை ஆண்டவர் கிருபையாய் சரி செய்ய போகிறார். அந்நாளுக்கு வேதம் சொல்லுகிறது, உதடுகள் மட்டும் அசைஞ்சிருச்சாங்க, உதடுகள் மட்டும் அசைஞ்சிருச்சு, சத்தமோ கேட்கப்படலை. ஆனா என்ன அப்படின்னா, கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் கொட்டுது, வாயில ரெண்டு லைட்டா மினுமினுப்பு மட்டும்தான் தெரியுது. ஆனா இருதயம் என்ன பண்ணுதுன்னா அப்படியே உடஞ்சு ஊற்றுறாங்க. ஏன்னா அவளுடைய காயம் வெளிப்பற்ற காயம் அல்ல, யாருக்கும் தெரியாத ஒரு காயம் உள்ளுக்குள்ள இருக்குது, பூட்டப்பட்ட அந்த அறை. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் என்ன பண்ணினார்னா, அந்த பூட்டப்பட்ட அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சமாதான குறைவை அவருடைய கணவனாரால சரி பண்ண முடியல. அவருடைய கணவனார் சொல்றார், நான் உனக்கு சரி பண்ண மாட்டேனா, நான் உனக்கு வாங்கி தர மாட்டேனா? இல்லை, என்னுடைய இருதயத்தின் ஆழத்துல ஒரு வேதனை இருக்குது, அதை சரி பண்ண முடியாது. என்னதான் நீங்க பெனினாவை நேசிக்காம என்ன நீங்க நேசிச்சாலும் அந்த அவங்களுக்கு குழந்தை இருக்குது, இவங்களுக்கு குழந்தை இல்லை. அந்த சூழ்நிலை, ஒரு வீட்டில் ஒரு கணவனா இருக்கு, ரெண்டு மனைவி இல்லை ரெண்டு ஃபேமிலி இருக்கிறது அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. எனக்கு ஒன்றும் சொல்ல முடியலப்பா, எனக்கு ஒன்றுமே, எனக்கு நீங்க என்ன கொடுத்தாலுமே எனக்கு ஆறுதல் அடையாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவாலயத்தில் அந்த இருதயத்தை உடைச்சு ஊற்றின உடனே கர்த்தர் எங்க சமாதானத்தை கொடுத்தாருன்னா, பூட்டப்பட்ட அறைக்குள்ளே கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுத்தார். நான் விசுவாசிக்கிறேன், நடக்கும், உங்களுக்கும் எனக்கும் நடக்கும். உள்ளுக்குள்ளே இருக்கிற சஞ்சலங்கள் சரியாகும், சமாதான குறைவுகள் சரியாகும், உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கலக்கங்கள் சீக்கிரமாய் மாறும், யாருக்கும் தெரியாமல் இருக்கிற அந்த பயங்கள் மாறும். இப்பொழுது இந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போதே நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அதை செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு பூட்டப்பட்ட இருதயத்திற்குள்ளே கடந்து போனார். ஆமென். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி
ஒருவேளை எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திச்சு அதிலிருந்து நீங்கள் விடுதலையாகி மிகவும் திரும்பவும் ஒருவேளை 5 வருஷத்துக்கு பின்னாடி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை, 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பிரச்சனை, ஆனா உயிர்த்தெழுந்த இயேசு கர்த்தர் செய்கிற ஒரு மிகப்பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு அற்புதம் செய்த கர்த்தர், அன்றைக்கு அவர்களுக்கு உதவி செய்த கர்த்தர் இன்றும் அவர்களுக்கு உதவி செய்து அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க வல்லவராயிருந்தார். நான் இந்த காரியத்தோட நான் ஆரம்பிக்கிறேன். ஆமென். யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்ச ஒரு வியாதி, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்ச ஒரு போராட்டம் உங்களை ரொம்ப பயப்படுத்தலாம். முன்னாடி இருந்தது மாதிரியே எனக்கு என்னமோ சிம்டம்ஸ் இருக்குது. வீட்டில் வந்திருக்கிற ஒரு பிரச்சனை இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒன்று வந்துருச்சு, அதில் கலங்கி போயிட்டேன், அதில் பெரிய பிரச்சனையை நான் சந்தித்தேன், அந்த மாதிரி ஆயிருமோ, அந்த மாதிரி என் குடும்பம் போயிருமோ, திரும்பி அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் என்னால் தாங்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தால் என்னால் சகிக்க முடியாது, செலவு பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, அதிலிருந்து உங்களை கர்த்தர் இவ்வளவு அழகாய் விடுதலையாக்கினவர். இன்றைக்கும் வந்திருக்கிற இந்த சூழ்நிலையிலிருந்தும் என்னை விடுதலையாக்குறதற்கு கர்த்தர் வல்லவர். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், அன்றைக்கு அந்த காலியான படகை ஆண்டவர் நிரம்பி வழிகிற படகாய் மாற முடியுமானால், உயிர்த்தெழுந்ததற்கு பிற்பாடும் கர்த்தர் அந்த வல்லமையை குறைக்கவே இல்லை. அவர்களுக்கு அதே அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அந்த அற்புதத்தை நமக்கும் கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பாவை பார்த்து, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், முழு பலத்தோடு நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, எனக்கு ஆண்டவரே நீதி செய்கிறவர், அன்றைக்கு என்னை நடத்தின கர்த்தர், அன்றைக்கு என்னை காப்பாற்றின கர்த்தர், அன்றைக்கு என்னை போஷித்த கர்த்தர் இன்றும் என்னை நடத்துகிறதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆமென். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி, செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி, நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் பாடும். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். சொல்லு, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. பாடுவோம். உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் சொல்லும். உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு
ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா, ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசு ஒன்று நம்முடைய பூட்டப்பட்ட யாருக்கும் தெரியாத மறைவிடமான இடத்துல இருக்கிற எல்லா காயங்களையும் ஆற்றுகிற தேவனா இருக்கிறார். ஸோ பூட்டப்பட்ட அந்த அறைக்குள்ள வர்றது மட்டும் இல்லை, ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஏற்கனவே இருந்த தோல்விகள், ஏற்கனவே இருந்த கஷ்டங்கள் நமக்கு திரும்ப பயமுறுத்தும் போது அதிலிருந்து விடுதலையாக்கின கர்த்தர் மறுபடியும் என்னை விடுதலையாக்குறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென்.